ஏங்க ஒரு ஏசி வாங்குவோமா? ரொம்ப அனலா இருக்குங்க. சரி சுதா, வா போய் புக் பண்ணிட்டு வரலாம். வாங்க சார் வாங்க. எந்த மாடல் ஏசி பார்க்குறீங்க? தம்பி 1.5 டன் ஏசிலாம் எங்க? சார் 1.5 டன் ஏசிலாம் அந்த பக்கத்தில் இருக்குது சார். ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர்லாம் விட்டுருக்கோம் சார். அதனால தான் சார் 1.5 டன் ஏசி எல்லாம் தனியாக வச்சுருக்கோம். அப்போ சரி தம்பி, வாங்க அங்கேயே போகலாம். ஏங்க 1.5 டன் ஏசியா வாங்க போறீங்க? ஆமாம் சுதா, 1.5 டன் ஏசி தான் ஆள் முழுக்க ஜில்லுன்னு இருக்கும். அப்ப சரிங்க, நீங்களே வாங்க. ஏசியை சூஸ் பண்ணிட்டீங்களாண்ணா? ஆமாம் தம்பி, இன்னும் ஒன்று இருக்குல்ல, இதுதான். சரி சார், கவுண்டரில் பே பண்ணிவிட்டு புக் பண்ணிவிட்டு போங்க. சுதா, ஒரு காஃபி மட்டும் ஸ்ட்ராங்காக போட்டு கொண்டு வா. சரிங்க, நான் போட்டு கொண்டு வரேன். ஏசி வேற எப்போ வரும் தெரியலையே. பரவாயில்ல, 1.5 டன் ஏசி 40,000 ரூபாய் தானே. அங்கங்க எவ்வளோ ரேட்டு சொல்றாங்க. ஐயா, ஏசி வந்துட்டு. சரி போவோம். என்னங்க, ஏசிக்காரங்க வந்துட்டாங்க. சரி சுதா, நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன். நீ போய் ஹாலை சுத்தமாக்கு. ஆமாம் தம்பி, அங்கதான் அங்கதான். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. தம்பி, காஃபி போட்டிருக்கேன், குடிச்சிட்டு போங்க. பரவாயில்லக்கா, நான் போயிட்டு வரேன். எங்க முதலாளி என்ன திட்டுவாரு. பாவங்க, அந்த தம்பிக்கு அந்த அளவுக்கு வேலை இருக்கு போல. ஆமாம் சுதா, சரி டைம் ஆயிடுச்சு, பசங்க வர நேரம் ஆயிடுச்சுல, நான் போய் கூட்டிட்டு வரேன். நீ டீயை போட்டு வை. ஆமா, 4 மணி ஆயிட்டுல, பசங்க வேற வந்துருவாங்களே. நான் போயிட்டு வரேன் சுதா. அப்பா, வீட்லயும் ஏசி வாங்குங்களேன். சம்மர் ஹாலிடேஸ் வேற விட்டுட்டாங்கப்பா. ஒரே அனலா இருக்குப்பா. சரி மக்களே, வாங்குவோம் வாங்குவோம். இப்படிதான் சொல்றீங்க, ஆனா வாங்க மாட்டீங்களே. அதான் வாங்குவோம்னு சொல்றல மக்களே, வாங்குவோம் வாங்குவோம். சரி. என்ன மக்களே, ஏசி பிடிச்சிருக்கா? எப்பா, நீங்க எப்பப்பா ஏசி வாங்குனீங்க எனக்கு தெரியாம? அதுவா மக்களே, உனக்கும் அக்காவுக்கும் இந்த விஷயம் தெரியாது. நானும் அம்மாவும் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். எப்பா, என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, எனக்கும் போர் அடிக்கிறது தெரியுமா? அட அதெல்லாம் ஏன் மக்களே, அதான் ஏசி தான் வாங்கிட்டோம்ல. இப்பதான் எப்படி ஜில்லுன்னு இருக்கு வீடு. என்னவா பாங்க, அதான் ஏசி வாங்கிட்டீங்கல்ல, இனிமே வீடு குளு குளுன்னு இருக்கும். ஏமா, இது ஏன் இப்படி கத்துற? என்னாச்சு? ஏமா, எனக்கே தெரியாம ஏசி வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல. பரவாயில்ல, கிச்சன் வரையும் ஜில்லுன்னு இருக்கு. ஆமா மக்களே, ஏசி வாங்கினதுனால கிச்சன் வரையும் ஜில்லுன்னு இருக்கு பார்த்தல. ஏமா, அது எத்தனை டன் ஏசி? அதுவா மக்களே, அந்த ஏசி ஒரு 1.5 டன் இருக்கும் மக்களே. ஏது 1.5 டன் ஏசியா? ஏமா, நிஜமாலே நீங்க தான் வாங்குனீங்களா இல்ல பக்கத்து வீட்ல யாராவது வாங்கி கொடுத்துட்டாங்களா? ஏடி, நிஜமா நம்ம தாண்டி வாங்கணும். பக்கத்து வீட்ல எல்லாம் யாரும் வாங்கல. 1.5 டன் கம்மியான ரேட்ல தான் இருந்தது, அதனால தான் வாங்கணும். ஏமா, எவ்வளோமா? அதுவா மக்களே, சார்ஜஸ் அது இதுன்னு சொல்லி ஒரு 60,000 வாங்கிட்டாங்க மக்களே. ஏது 60,000மா? ஏமா, எங்க இருந்துமா இவ்வளோ காசு? அதுவா மக்களே, அப்பாவோட சேலரியில இருந்து தான். ஏது அப்பாவோட சேலரியில இருந்தா? அப்ப ஸ்கூல் திறக்கிறதுக்கு அப்பா எதுவும் வாங்கி தர மாட்டாரா? எல்லா காசையும் ஏசி வாங்கிட்டாரா? அப்பாவோடதுன்னா அப்பாவோடது மட்டும் இல்ல, மதுவும் சேர்த்துதான். என்னது, மதுவோடதுமா? அப்ப அந்த ஏசி அவள்கிட்ட சீன் போடுவாளே, ஏமா அதுக்கு நானே வளர்ந்து வேற ஏசி வாங்கியிருப்பேன். சும்மா நம்ம பேசிட்டு இருக்காம போய் மூஞ்சு கை கால் அனுப்பிட்டு வா. வந்தோடனே இதே வேலை தான், விளையாடிட்டு தானே வர. அவளை திட்டினா மட்டும் உங்களுக்கு கோவம் வருது. இவ வளருவாளாம், ஏசி வாங்குவாளாம். அது வரைக்கும் அனல்ல யார் சாவறது? பேச்ச பத்தி அவளுக்கு. சபா, எவ்வளோ வேலை. என்ன வீட்டுக்குள்ள வந்தோட ஜில்லுன்னு இருக்குது, இங்க இருந்து காத்து வருது. ஏது நம்ம வீட்டுல ஏசியா? என்னடா ஆபீஸ் காத்து வீட்லயும் அடிக்குதுன்னு பார்த்தா ஏசி எப்படி வாங்கினாங்க? மா மா, ஒருவேளை நம்ம சம்பளத்திலையும் கை வச்சிட்டாங்களோ? என்ன மது, வரும்போதே கத்திக்கிட்டே வர? நம்ம வீட்டுல
எப்படிமா ஏசி அப்பா சம்பளம் பத்தி இருக்காது. அது வந்து மக்களே, அது வந்து அப்பா சம்பளம் பத்தலன்னு உன் சம்பளத்துல இருந்து ஒரு 20,000 எடுத்துக்கிட்டோம். ஏது என் சம்பளத்துல இருந்து 20,000 எடுத்துட்டீங்களா? ஏமா அப்படி பண்ணீங்க? மக்களே கோச்சிக்காத. நீயாவது ஆஃபீஸ்ல ஜில்லு நீ ஏசியில் இருக்க, வீட்டில் இருக்கிற எங்களுக்கு தானே தெரியும் இங்கே எப்படி அனல் அடிக்குதுன்னு. அதனால தான் ஏசி வாங்கிட்டேன் இந்த மாதம். அடுத்த மாதம் நீ வேணா உன் சம்பளத்தை கொடுக்க வேணாம். அடுத்த மாதம் உனக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கோ. என்னமோ பண்ணுங்க போங்கம்மா. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா என்னை கேட்காம 20,000 ரூபாய் எடுத்து ஏசி வாங்கியிருக்காங்க. நல்லா இருக்கே கதை. உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சா ஏசி வாங்க காசு கொடுக்க மாட்டீங்க. இருக்கட்டும். சரி கோச்சிக்காத. தோசை ஊத்தவா? சாப்பிடு. நான் வரும்போது ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துட்டேன். எனக்கு சாப்பாடு வேண்டாம். திமிர பத்தியா இதுக்கு? இவங்க செலவு பண்றதுலாம் தெரியாது. நம்ம ஒரு காசு எடுத்து வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கினா இவங்களுக்கு கணக்கு பார்ப்பாங்க. ஹோட்டல்ல சாப்பிடுறது, அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் செலவு பண்றது, இப்படி செலவு பண்ணிட்டு இருக்கா. ஏ மது, நீ என்ன பண்றீங்க? இங்க ஏசி காத்து வரும், இங்க வந்து தூங்கலான்னு வந்தேன். நீ என்ன பண்றீங்க? என்னது ஏசி காத்து வாங்கிட்டு தூங்க போறியா? நான் தான் இங்க தூங்க ஓடி வந்தேன். என்னது நீ தூங்க போறியா? இங்க நானா தூங்குவேன். இந்த ஏசி வாங்குறதுல எனக்கும் பங்கு இருக்கா? அப்ப நான் தானே இங்க தூங்கணும். நீ எங்க தூங்க வர? போ அந்த எடி தலைகாணி வச்சு ஒரே அடிதான் ஓடிடு. அப்படி நானும் சொல்லிட்டே இருக்கேன். இப்படி ஏன் ஏயா வெளில கிளம்பு. நீ முதல்ல சொன்னா கேட்க மாட்டல. ஏம்மா, அம்மா கூப்பிடாத. அம்மா திட்டுவாங்க, அப்புறம் 2 பேரும் படுக்க மாட்டாங்க. வாயை மட்டும் இறி. அப்போ ஒரு சோஃபால நீ படுத்துக்கோ, இன்னொரு சோஃபால நான் படுத்துக்கிறேன்.